அப்படின்னா ஒண்ணு பண்ணு, உனக்கு சொன்ன தேங்க்ஸ்ல பாதிய அழகருக்கு கொடுத்துரு. பாதி என்ன, முழுசாவே எடுத்துட்டு போய் கொடுப்போம். சரி அதெல்லாம் விடு, தமிழ் கன்வின்ஸ் ஆயிட்டா, அப்போ உன் புருஷன் எங்கடி, அவர் வழக்கம் போல மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு தான் இருக்காரு. ஊருக்கு போகணும்னு கூட அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. அழகர் தான் 2 பேரும் ஊருக்கு போக போறது சொன்னாரு. ஐய, என்னது இது? ரெட்டை தலை பாம்பு மாதிரி இந்த பக்கம் தொட்டா அந்த பக்கம் கொத்துது, அந்த பக்கம் தொட்டா இந்த பக்கம் கொத்துது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி. ஊருக்கு போயிட்டு வந்தா அவரை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கரெக்ட் பண்ணிருவியா? என்னடி பேசிட்டு இருக்க? ஏய், அவரை கரெக்ட் பண்றதுக்குலாம் என்கிட்ட ஒரு மருந்து இருக்குடி. ஹே, என்ன மருந்தது? ஆதிக்கே என்ன 2-3 நாள் பார்க்கலனாலே ஒரு மாதிரி ஆயிடும். அந்த நேரத்துல நான் அவரை எதுவுமே பேச விடாம அவரை ஓடி போய் கட்டி பிடிச்சிருவேன். அது மட்டும் இல்லடி, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கண்ணீர்ல இருந்து இந்த கண்ணுல ஒரு 4 சொட்டு, இந்த கண்ணுல ஒரு 4 சொட்டு, அப்படியே அழுகிற மாதிரி அவரை பார்த்தா போதும். அவ்வளவுதான். ஐயோ பாரதி, ஏன் அழறீங்க? விடுங்க பாரதி, நான் உங்களை அப்படிலாம் நினைக்கல. எனக்கு நீங்களும் தமிழும் தான் எல்லாம். உங்களை போய் நான் அப்படிலாம் நினைப்பேனா அப்படின்னு சொல்லி அந்த செகண்டே என்கிட்ட விழுந்துருவாரு. பாக்கறதுக்கு அட பாவமேனு மூஞ்ச வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் அடி பாவி மாதிரி பண்ணிட்டு இருக்க. இந்த புருஷங்களெல்லாம் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி தாண்டி கரெக்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். இல்லனா இப்படிதான் உன்ன மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கணும். சரிதாம்மா. அது சரி, நீ ஏன்டி இங்க தனியா தூங்கிட்டு இருக்க? அங்க வா, என் கூட வந்து நம்ம பேசிட்டே தூங்கலாம். நீ அங்க வந்தா கை காலம் போட்டு வெறுப்பேத்துவ. நீ போய் தனியாவே தூங்கு, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். ஏய், நீ என் ஃப்ரெண்டுடி, உன்னை போய் நான் வெறுப்பேத்துவேனா? நீ எல்லாம் வெறுப்பேத்துவ. நீ கிளம்பு, போ 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 போ, போய் தனியா தூங்கு, போ போ. அட, இம்புட்டு நாளா இது தெரியாம போச்சே. ஆதிய பிரிக்கிற ஆயுதத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு அதைய துருப்பிடிக்க வச்சுட்டு இருந்திருக்கிறனே நானு. ஹலோ ஹலோ, அறிவு சார். தர்மலிங்கம் தானே? நானே தான் தர்மலிங்கம் தான் பேசுறேன். சொல்லு தர்மலிங்கம், ஞாபகம் இருக்கு? இல்ல சார், ஒருவேளை அன்னைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மறந்து போட்டீங்களோன்னு நினைச்சு போட்டேன். சரி, என்ன விஷயம் சொல்லு தர்மலிங்கம். அது வந்து சார், ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன உதவி உங்ககிட்ட இருந்து வேணும். என்ன உதவி? என்ன, ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல 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 சார், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இந்த ஆதியும் பாரதியும் சந்தோஷமா இருக்காங்க. சரி. அது என் கண்ணை ஒரு தினுசா உறுத்திக்கிட்டே இருக்குது. அதான் இந்த ஆதியோட அம்மா, இந்த சாரதா அவங்க இருக்காங்கல்ல? ஆமா, என் அக்கா தான். ஆடா, ஆமா சார், உங்க அக்கா தான். அவங்க நம்பர் கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன். நான் அனுப்புனா என்ன பண்ணுவ? நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரை அனுப்புங்க. உங்களுக்கு சந்தோஷமான செய்தியை நான் அனுப்பி வைக்கிறேன். ஹலோ. ஹலோ, சாரதாமாங்களா? ஆமாங்க, நீங்க? நான் கோட்டைப்பட்டியிலிருந்து தர்மலிங்கம் பேசுறேன். இந்த பாரதியோட ஃப்ரெண்டு ஆண்டாளோட அப்பா, ஆதியோட ஃப்ரெண்டு அழகரோட மாமா. ஓ, நீங்களா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, அந்த பாட்டக்குளம் ஐயனார் புண்ணியத்துல அமோகமா இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்துக்காண்டி தான் உங்களுக்கு நான் போன் பண்ணேன். சொல்லுங்க. ஒன்னும் இல்லம்மா, இங்க ஆதிக்கும் பாரதிக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதான் எல்லாம் சரியாகி இப்போ ஒண்ணா இருக்காங்களே. அம்மா, ஒன்னா இருக்காங்கதான். ஆனா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஒன்னா இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
என்னங்க பண்றது? விதி என் மகனையும் மருமகளையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குது. கவலைப்படாதீங்கம்மா, இதுக்கப்புறம் எல்லாம் நல்லதா தான் நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க நம்பிக்கை வீண் போகாதுமா. நீங்க சந்தோஷப்படணும்னுதே ஆண்டவன் இந்த விஷயத்த கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என்னம்மா நீங்க, அப்போ விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல சத்தியமா நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே புரியல. அட என்னம்மா நீங்க, எம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு. உங்களோட வம்ச விருத்தி, ஆதியோட குழந்தைய பாரதி வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்றீங்க? பாரதி கர்ப்பமா இருக்காளா? அது என்னம்மா இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படின்னு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கா உங்களுக்கு? இல்ல, 2 பேரும் இன்னும் சொல்லவே இல்ல. நானும் சம்பந்தியும் அங்க வரதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். பாரதி எங்களை வர சொல்லிட்டான்னு ஆதி சொன்னான். அதனால நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நேர்ல சொல்லலாம்னு நினைச்சிருப்பாங்களோ என்னவோ. அப்படியா? ஆனா எனக்கு என்னமோ அதுக்காக சொல்லாம மாதிரி தெரியல. இங்க நடக்கிற அப்புட்டு பிரச்சனையும் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு கூட சொல்லாம இருந்திருக்கலாம் இல்ல? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த பாரதிக்கு புத்தி கித்தி மழுங்கி போச்சான்னு தெரியல. இன்னைக்கு அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காண்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காமா. இதெல்லாம் நான் என்னத்து சொல்றது? நல்ல வேலை அது எனக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரிங்கிறதால அந்த டாக்டரம்மா படக்குன்னு எனக்கு போன போட்டு சொல்லி பிடிச்சி, அப்புறம் நானும் ஆதியை அனுப்பி அது என்னன்னு போய் பாருப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அப்புறம் ஆதி போய் அவளை சத்தம் போட்டு வந்திருப்பான் போல் இருக்கு. இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? அது எனக்கு என்னமா தெரியும்? நம்ம ஆதிக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்ன பிரச்சனையா இருந்தா என்னங்க? ஆதி அவளுக்கு கொடுத்திருக்கிறது காசோ பணமோ இல்ல, வாழ்க்கை. அவன் கொடுத்த வாழ்க்கையை இப்படி வாழிக்கணும்னு பாக்குறா. எனக்கும் பாரதி மேல அதாம கோவமே. இப்போ ஆதி இல்லன்னாக்கா பாரதிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா சொல்லுங்க? எனக்கு நீங்க சொன்னது கேட்டதுல இருந்து உள்ளுக்குள்ள அப்படியே கொதிக்குதுங்க. யாருங்கம்மா, நானும் 2 பொம்பளை புள்ளைகளை பெத்த வந்தேன். எனக்கும் அந்த வலி நல்லா புரியும். ஆனா இந்த பாரதி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு தான் புரிய மாட்டேங்குது. இந்த நேரம் பார்த்து உங்க ஆதியும் என் மாப்பிள்ளை அழகரும் பிசினஸ் விஷயமா வெளியே கிளம்பி போயிட்டாங்க. இவ பாட்டுக்கு நம்ம ஆதி இல்லாத தைரியத்துல இவ திரும்பவும் போய் ஆஸ்பத்திரியில கருவு கழிச்சு போட்டு வந்துட்டா என்ன பண்றது? அப்படி அவ பண்ணா அவ்வளவுதான். இந்த சாரதாவோட இன்னொரு முகத்தை அவ பார்க்க வேண்டியிருக்கும். ஆமாமா, கோவப்படாதீங்க. பாரதி அம்புட்டு தூரமெல்லாம் மோசமான பொண்ணு கிடையாது. அது என்னன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்றதுக்கு உங்களை மாதிரி ஒரு பெரியவங்க பக்கத்துல இல்லாததுனால அந்த புள்ள இந்த கிறுக்கு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி பாரதி தங்கமான பொண்ணுதே. எனக்கு அதுவும் ஒரு பொண்ணு மாதிரி தானே. இருந்தாலும் கருவை கலைக்கணும்னு நினைச்சது தப்பு தானே. மன்னிக்கவே முடியாத தப்புங்க. அதுக்கு தாமா சொல்றேன், பெரியவங்க யாராவது கூட வந்து இருங்கன்னு. அது வந்துமா, இந்த பாரதியோட மாமனார் மாமியார ஆதி வந்து அப்பா அம்மாவை ஏத்துக்கிட்டு உங்க வீட்டுல தான் தங்க வச்சிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க இங்க வர்றது கூட சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க இங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா பாரதி வயித்துல இருக்கிறது உங்க குடும்ப வாரிசு, உங்க ரத்தம். ஆமாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த பாரதி எப்போ எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நான் இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது தான் நல்லது. நான் உடனே கிளம்பி வரேன். காலையில நான் அங்க இருப்பேன். ஆதி, இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்க அம்மாவை வச்சு உன் வாழ்க்கையை அழிக்க போறேன். நீ ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது உனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்காதுடா.
the proverbsல glitters are not gold அப்படின்னா என்னம்மா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ பளபளன்னு மின்றது எல்லாமே தங்கம் ஆயிடாது. தகரம் கூட வெயில் பட்டா சில நேரம் தங்கத்தை விட அதிகமா ஜொலிக்கும். ஓ தமிழ், பாட்டி பாட்டி செல்லம். எப்படி இருக்க தமிழ்? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நீ என் கூட இல்லையேங்கிற ஒரே குறைய தவிர வேற எந்த குறையும் இல்லாம நான் நல்லா இருக்கேன் தமிழ். பாட்டி நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே நான் எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். சரி, வாங்க பாட்டி வாங்க. வாங்கம்மா. நீங்க வருவீங்கன்னு உங்க பையன் சொல்லவே இல்லை. ஏன் நான் சொல்லாம வரக்கூடாதா? அப்படி இல்ல, நீங்க வருவீங்கன்னு தெரியாது, அதான். இப்ப வந்துட்டேன், அதனால ஏதாவது பிரச்சனையா? சச்ச, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இது உங்க பையன் வீடு. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். வந்த உடனே போறத பத்தி பேசுற? ஏன் நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? நீங்க இன்னும் பழச மறக்காம என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். பழசு எப்பவுமே மறக்க கூடாது பாரதி. நாம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோன்னு அடிக்கடி நினைச்சுக்கணும். சரிம்மா, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபில சுகர் போட மாட்டேம்மா. சுகர் போட்டா நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் பழச மறக்கிற ஆள் இல்ல. தமிழ் தங்கம், வா உட்கார். செல்லம். என்னடா தங்கம், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல? இல்ல பாட்டி, இன்னைக்கு ஸ்கூல் லீவு. ஏன்? எக்ஸாம் நடக்குதுல்ல, அதான் ஸ்டடி லீவு. ஓஹோ, அப்படியா? சரி. தேங்க்ஸ். ஏன் பாரதி, இந்த வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமாம்மா, இங்கதான் இருக்கோம். ஆதி இப்படி ஒரு வீட்ல இருக்கிறத நினைச்சாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஓ மேலையும் இவ மேலையும் அவன் வச்ச அன்பு அவனை வேற எதை பத்தியும் யோசிக்க விடாம பண்ணிட்டு இருக்க. பரவாயில்ல, ஆதிக்கே இங்க இருக்க பிடிச்சிருக்குன்னா நான் என்ன சொல்றது? அம்மா, ரத்னம் மாமா மரகதாத்தெல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. உன்னையும் இவளையும் யோசிச்சு யோசிச்சு ஏதோ இருக்கணுமேன்னு இருக்காங்க. ஓம் பிடிவாதம் அவங்களையும் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஏன் பாரதி, தெரியாம தான் கேக்குறேன். என்னையும் ஆதியையும் நீ வெறுத்ததுக்கும் சண்டை போட்டதுக்கும் காரணம் இருக்கு. பாவம், அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்துக்கும் உங்ககிட்ட காரணம் இருக்கோ இல்லையோ, கோவம் மட்டும் இருக்கும். சரிம்மா, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்றேன். இல்ல பாரதி, என் பேத்திய பார்த்த சந்தோஷத்துல எனக்கு பசிக்கல பாரதி. கொஞ்ச நேரம் போகட்டும். என் மனசுல பட்ட காயத்துக்கெல்லாம் என் பேத்தி மருந்து போட்டு முடிக்கட்டும். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பாரதி, தமிழ் என் பேத்தி தான். இவளை நான் அப்படிதான் பாக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இவ ஆதியோட குழந்தைதான். ஆண்டாளு, உன் கூட்டுக்காரியோட அத்தை வந்திருக்காளா? போய் பாத்தியா? கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போய் பார்க்கணும் பாட்டி. ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா போய் பாத்துக்கிறேன். ஆண்டாள், அம்மா அம்மா உள்ள வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம்மா.
இப்பதாம்மா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓ. காஃபி என்ன குடிக்கிறீங்களா? அச்சோ, போய் இல்ல எடுத்து இல்ல வேண்டாம்மா, ப்ளீஸ் வேண்டாம். நீ எப்படிமா இருக்க? ஆ, நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? இப்பதான் கொஞ்ச நாளா நல்லா இருக்கேன். என்ன கல்யாண பொண்ணு எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஆகாஷ் வீட்ல என்ன சொல்றாங்க? எல்லாம் ஓகே தானே? என்ன அப்படி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா, ஆதி என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான், எல்லாத்தையும் சொல்லிடுவான். உங்க பாட்டி வெத்தலைக்கு என்ன பாக்கு போடுவாங்கன்னு கூட சொல்லிட்டான். அப்போ அவனும் அம்மா புள்ள தானா? ஆமாமா, சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம வளர்ந்தான்ல, அதான் எனக்காக அவன், அவனுக்காக நான், அப்படி இருந்துட்டோம். நல்லா வளர்த்திருக்க தாயி. நீ வளர்த்த வளர்ப்புதான் இன்னைக்கு அவனை நல்ல மனுஷனா அலைய வச்சிட்டு இருக்கு. ஆமாம்மா, ஆதி அண்ணா உண்மையிலேயே தங்கமான புள்ள. எனக்கு ஒரு அண்ணன் இல்லைங்கிற குறைய இப்ப அவர்தான் தீர்த்து வச்சிருக்காரு. அதெல்லாம் அடிக்கடி உன்னை பத்தியும் பவித்ரா பத்தியும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அழகர் அவனுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னையும் பிடிக்கும்னு சொல்லுவான். ஆதி எங்களுக்காக செஞ்ச விஷயத்துக்கு நான் உங்களுக்கு தாம்மா நன்றி சொல்லணும். இன்னைக்கு ஆதியால தான் என் புருஷன் ஒரு துணி கடைக்கு முதலாளியா இருக்க போறாரு. இல்லனா கடைசி வரைக்கும் யார்கிட்டயாவது கை கட்டி தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. இப்பதான் ஆதிய அண்ணன்னு சொன்னேன். அப்போ நான் உனக்கு அம்மா தானே? அப்புறம் என்ன அம்மா மகளுக்குள்ள நன்றி எல்லாம்? இப்போதான் தெரியுது ஆதி என்னையே இவ்ளோ நல்லவரா இருக்காருன்னு. இதுல என்ன பவித்ரா இருக்கு? ஆதிக்கு கொடுக்கணும்னு தோணுது, கொடுக்கறான். அவன் கொடுக்கற அளவுக்கு அந்த ஆண்டவன் அவனை வச்சிருக்கான். அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பணம் இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கணும்னு மனசு வராது தாயி. அது என்னவோ கரெக்ட் தாம்மா. நானும் ஆதிக்கிட்ட சில நேரம் கேட்டிருக்கேன், என்ன யோசிக்காம எல்லாருக்கும் பணத்தை தூக்கி கொடுக்கறேன்னு. அதுக்கு 4 பேருக்கு உதவுனாதான் அது பணம், இல்லன்னா அதுக்கு பேரு வெறும் பணம்னு கிண்டல் பண்ணுவான். சரி ஆண்டாள், நான் வந்த விஷயத்த மறந்துட்டு எதையோ பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் வீட்ல சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா? அம்மா, என்ன ஃபங்க்ஷன்? பாரதி அவ வயித்துல எங்க குடும்ப வாரிச சுமந்துட்டு இருக்கா. அவளுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? அம்மா, அதான் 7 மாசத்துல ஒரு வளகாப்பு நடக்கும்லம்மா. அதுக்கு இன்னும் நாள் இருக்கு ஆண்டாள். இப்ப அவளுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும். அவ ஆதியோட குழந்தைய வயித்துல சுமக்கிறான்னு தெரிஞ்சும் நான் எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அதான் ஊர்ல இருந்து வரும்போதே என் மாமியார் எனக்கு போட்ட நகைங்க அத்தனையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை இன்னைக்கு அவளுக்கு போட்டு விட்டுருவோம். எல்லாரும் ஃபங்க்ஷன் போறதுக்கு தான் நகை போடுவாங்க, நீங்க நகை போடுறதே ஒரு ஃபங்க்ஷனா கொண்டாடலாம்னு சொல்றீங்க. சூப்பர்மா, பாரதி அக்கா ரொம்ப லக்கி தான். அவ லக்கியா இருக்கிறதுனால தானே ஆதி அவளுக்கு புருஷனா கிடைச்சிருக்கான். நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான்மா. ஆதி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்திருக்கவே இருந்திருக்காதுமா. ஆனா அவளுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. அடிக்கடி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை கஷ்டப்படுத்திட்டே இருக்கா. அம்மா, அதெல்லாம் பழைய கதைமா. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? விடுங்க. சரி ஆண்டாள், ஃபங்க்ஷனுக்கு பூ பழம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கணும். பக்கத்துல ஏதாவது கடை இருக்கா? அம்மா, டவுனுக்கு தான் போகணும். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சரி வா. வாங்க. அக்கா அக்கா இருக்க, நானும் வரேன். வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குதுக்கா. ஏன் டவுனுக்கு ஆகாஷ வர சொல்லிருக்கியா? ஐயோ இல்லம்மா, அப்படி எதுவும் இல்லம்மா. நான் சும்மா உங்க கூட வரலான்னு தான் கேட்டேன். சரி வா போலாம். வா வாங்க. என்னது இது? நாம உன்னை நினைச்சு இந்த அம்மாவை வர சொன்னா இந்த அம்மா வேற மாதிரி உன்னை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த தர்மலிங்கம் கணக்கு தப்பாகாதே. இந்த அம்மா ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? நேத்து நம்ம சொன்ன உடனே புறப்பட்டு வந்து இந்த பாரதிய கிளின்னு கிழிச்சு தொங்க விடும்னு பார்த்தேன். அதனால இந்த ஆதிக்கும் பாரதிக்கும் பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா நிலைமை என்னடான்னா தலைகளால போயிட்டு இருக்கு. என்ன நாம தப்பா கணக்கு போட்டோமோ? டேய் தர்மலிங்கம், காய தப்பா நகர்த்தி போட்ட போல் இருக்குடா. சரியா நகர்த்தணும்டா. இல்லன்ட்டா
நம்ம ஆட வேண்டிய ஆட்டத்தை அந்த ஆதிப்பைய ஆடிட்டு போயிடுவான். ஏமா, வழக்கமா 7வது மாசம் இல்ல 9வது மாசம் தான் வளகாப்பு வைப்போம். நீங்க என்ன கணக்குல வைக்கிறீங்க? பாசத்தை காட்டுறதுக்கு கணக்கு எதுக்குமா? நான் ஆதிய வயித்துல சுமந்தப்போ என் மாமியார் எனக்கு இதே மாதிரி தான் பண்ணாங்க. அன்னைக்கு நான் இதே கேள்வி அவங்க கிட்ட கேட்டேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்கிட்ட கேக்குறீங்க. அம்மா, அப்போ பாரதி கன்னத்துல சந்தனம்லாம் பூசுவோமா? அதெல்லாம் வளகாப்புல பாத்துக்கலாம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் அவளும் அவ குழந்தையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு குங்குமம் மட்டும் வச்சு விட்டா போதும். சரிம்மா.